நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தின தலைப்பிலே இந்த நாளுமாக நாம் கொடுத்தால் அற்புதம் அல்லது பெருகும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று பிறருக்கென்று கொடுத்தார்களோ அவருடைய செல்வங்கள் பெருகினதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 1 அரசர்கள் 14ஆம் அதிகாரத்திலே சாரிபாத் விதவை வீட்டிலே தங்குவதற்கு எலியா அங்கே செல்கிறார். 3 வருடங்கள் பஞ்சங்கள் இருக்கும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த பஞ்சத்தை நாட்களிலே அந்த சாரிபாத் விதவை வீட்டை தங்குமாறு ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லுகிறார். எலியா அங்கே செல்லும் பொழுது ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவள் செல்லும் பொழுது அப்படியே எனக்கு ஒரு அப்பமும் சுட்டு கொண்டு வா என்று சொல்லார். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், என் வீட்டில் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் தான் இருக்கு, நானும் என் பிள்ளைகளும் சாப்பிடும் அளவுக்கு தான் இருக்கு, உமக்கு கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை என்று சொல்லுகிறாள். ஆனாலும் எலியா சொல்கிறார், முதல்ல பரவாயில்ல எனக்கு ஒரு சுட்டு கொண்டான்னு சொன்னோடனே அவள் அதை கேட்டு முதலில் எலியாவுக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொடுக்கிறார். பின்பு தாங்கள் சாப்பிடுகிறார். அவள் சொன்னால், இதை சாப்பிட்டு நாங்கள் செத்து போயிடுவோம், வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று சொன்னார். ஆனால் எலியா சொன்ன அந்த எலியாவுக்கு உணவை அவர் பகிர்ந்து கொடுத்தார். முதலில் எலியாவுக்கு கொடுத்தார். அவள் வீட்டில் 3 வருடம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. இதுதான் பலுகி பெறுகிற காரியம். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு நினைக்கிறோமா? இல்லை நமக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் நினைக்கிறோமா? நமக்கு போக மீதி இருக்கிற மிச்சங்களை அடுத்தவர்கள் கொடுக்கிறோம் நினைக்கிறோமா? ஏன் நம்முடைய ஆட்சிகள் செல்வங்கள் பெருகவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளும். புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவது கொடுக்கிறான். அவன் தனக்கு சாப்பிட வைத்திருந்த அந்த காரியம் அதை ஆண்டவரிடத்தில் முழுமையாக கொடுத்து விடுகிறான். அதை வைத்து 5000 குடும்பங்கள் சாப்பிடுகின்றன. அந்த சிறுவனும் அங்கே சாப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய அற்புதம்! அவன் மட்டும் சாப்பிட்டிருந்தால் அதை வைத்து 5000 குடும்பங்கள் சாப்பிட்டு இருக்க முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் கொடுக்கும் காணிக்கைகள், ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட செயல்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அது ஆஸ்வதிக்கப்படும். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் 7 அப்பங்களையும் சில மீன் துண்டுகளையும் இயேசுவுக்கு கொண்டு வருகிறார். அவர்கள் தங்களிடத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ வெளியே வாங்கி கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. கொண்டு வந்து கொடுத்ததை ஆண்டவர் ஆசீர்வதித்து 4000 குடும்பங்களுக்கு அங்கே போஷிக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை பாருங்கள். எனவே கொடுப்பதில் தான் அங்கே ஆசீர்வாதமும் அற்புதமும் இருக்கிறது. இன்றைக்கி நாம் ஆலயத்துக்கு கொடுக்கும் காணிக்கை என்ன? 10 ரூபாய். இன்றைக்கி யாசகம் எடுக்கிற இடத்துல கொடுத்தால் கூட டீ 15 ரூபாய் சார், 10 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறேன். அந்த ஒன்றுக்கும் உதவாத யாசக நிலைக்கு அந்த 10 ரூபாய் கொண்டு போய் யாருக்கு காணிக்கை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கும். எப்படி ஆசீர்வாதம் பெருகணும்? பல பேர் காணிக்கப்பட்டிகள் வரும்போது கண்ணை மூடிக்கொண்டு பரவசமாக ஜெபிக்கிறார். சில பேர் ஃபோனை அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி அதை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் அற்புதம் நமக்கு பெருகும்? எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இருந்து ஒரு பிரதற்கு எடுத்துக்கொள்வோம். இருக்கின்ற அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வில் வாழ நாம் எதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்பதை திட்டமாக அறிவித்து அதை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். எனவே நீங்களும் நானும் இந்த நாளிலிருந்து உணவு, உடை, நம்முடைய செல்வம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று பகிர்ந்து கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்துக்குள் கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தின்படி இந்த ஆசீர்வாதமும் அற்புதமும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளிலும் என் வீடுகளிலும் நடக்கும் என்பதை ஆண்டவர் உறுதி செய்கிறார். இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு அடுத்த வாரத்தில் ஒரு குறிஞ்சி தினம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.